புனிதமான ரமலானில் நாம் நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம். இது எல்லாவற்றையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது நோன்பு உண்மையான நோன்பானால்தான் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நம்ம சும்மா பட்னி இருந்தால் இறைவன் நமது நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காலையில் ஃபஜருக்கு நோன்பு வைக்கிறோம், மகரிப்புக்கு நோன்பை முடிக்கிறோம். இது ஒரு உண்மையான நோன்பாக இருக்க பகலில் சில விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டும். அதேபோல் இரவிலும் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். நோன்பாளி ரமலான் மாதத்தில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும், சில விஷயங்களை அந்த நோன்பாளி செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது நோன்பாளிக்கு சுன்னத்தான விஷயம் உண்டு, நோன்பாளிக்கு கராகத்தான விஷயம் உண்டு. இன்னைக்கு நான் சொல்கிறது நோன்பாளிக்கு சுன்னத்தான விஷயங்கள். இதை கேட்ட உடனே நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் சொல்லலாம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் யாரெல்லாம் இதை செய்கிறாங்க? நிறைய பேர் இதை கேட்கும்போது நோன்புடைய சுன்னத்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. செய்யவில்லை என்றால் இன்றைய தினத்திலிருந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயத்தை நான் கூறுகிறேன். அதற்கு கூடவே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு இந்த ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தின் 8 கதவுகளையும் மலக்குமார்கள் திறந்து நம்மை வரவேற்கக்கூடிய ஒரு துவா நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஆண் அல்லது பெண் பள்ளியில் பாங்கு கேட்கும்போது ஒரு வார்த்தை கூறினால் சொர்க்கத்தின் 8 கதவுகளும் இந்த ரமலான் மாதத்தில் திறந்து மலக்குமார்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் இப்போது ரமலான் மாதம் நமக்கு நல்ல ஒரு சூடு, வெயில் நிறைந்த, அதிக சூடு நிறைந்த ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அதிகமான நோய்கள் அதிகரித்து நிற்கிறது. அதே போல கண்களுக்கு அதிக நோயை ஏற்படுத்துகிறது, உடம்பிற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த வெயில் காலம். நாம் அதிக நேரம் மொபைல் பார்க்கிறோம், கண் பார்வை குறைந்து வருகிறது மொபைல் காரணத்தால். இதேபோல் உள்ள நோய்களுக்கு, பாதிப்புகளுக்கு சொல்யூஷனாக ஒரு மருந்தை இந்த ஒரு வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நோன்பாளிகள் கவனிக்க வேண்டிய இந்த வீடியோ கடைசி வர பாருங்க, அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூமின்களே, அன்பார்ந்த இறை நம்பிக்கையாளர்களே, இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவோ அமல்களை நாம் செய்கிறோம். நோன்பு திறப்பதற்கு நிறைய பேர் பள்ளியில் பணம் கொடுக்குறாங்க. அதே போல் நோன்பு திறப்பதற்காக நிறைய பேர் குடும்பத்தில் உள்ளவர்களை வீட்டில் அழைக்கிறாங்க. அதற்கு எல்லாமே நிறைய பிரதிபலனை அல்லாஹு தாலா வழங்குவான். ஆனால் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் உணவு அதிகமாக தயார் செய்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடிய குணம் முன்னாடியே முஸ்லீம்களுக்கு உண்டு. நோன்பு நேரத்தில் மட்டும் கிடையாது, கல்யாணத்திற்கும் சரி எவ்வளவோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறது. எல்லா முஸ்லீமும் நான் சொல்லலை, சிலர் அப்படிதான். இந்த ரமலானில் அந்த ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், நாம் இருக்கக்கூடிய ரூமில் அல்ஹம்துலில்லா நிறைய உணவு உண்டு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் நமது பக்கத்து ரூமான காசாவில், பாலஸ்டைனில் ஒரு நேரம் உணவிற்கு, அதாவது ஏதாவது சாப்பிட்டு தான் நம்ம நோன்பு வைக்க வேண்டும், ஏதாவது சாப்பிட்டு நாம் நோன்பை திறக்க வேண்டும். அங்கே 24 மணிக்கூறும் நோன்பு தான். இரவிலும் அவர்களுக்கு நோன்பு தான், பகலிலும் அவர்களுக்கு நோன்பு தான். சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளுமே 4-5 பிள்ளைங்க எதுவுமே சாப்பிட இல்லாமல் மரணிக்கிறாங்க. இதெல்லாம் நமது பக்கத்து ரூமில் நடந்து கொண்டிருக்கிறது காசாவில். நாம் அதனுடைய பக்கத்து ரூமில் இருக்கிறோம். நமது ரூமில் அல்லாஹு தாலா நல்ல விதத்தில் உணவை நமக்கு தந்திருக்கிறான். அது ஒரு பரக்கத்தாகும். அல்ஹம்துலில்லா. இறைவன் நமது வாழ்நாள் முழுவதும் இதை நிலைநிறுத்தி தருவானாக. ஆனால் உணவு வேஸ்ட் பண்ணும்போது, அதுவும் இந்த ரமலான் மாதத்தில், கண்டிப்பாக இறைவனிடத்தில் நாம் பதில் கூற வேண்டும். இனி இறைவன் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் அல்லாஹு தாலா நமக்கு மன்னித்து பொறுத்து தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஒரு நோன்பாளிக்கு ஹராமான நிறைய விஷயங்கள் உண்டு. நோன்பாளிக்கு செய்யக்கூடாது என்று நிறைய விஷயங்கள் உண்டு. ஹராம் என்றால் செய்தால் தண்டனை உறுதியானது. அதாவது நோன்பாளி பகல் நேரத்தில் சாப்பிட்டால் அவனுக்கு தண்டனை உண்டு. இப்போ ஏதாவது ஒரு நோய் இருந்தால், அப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே அவனுடைய நோன்பை முறித்தால் அதற்கு தண்டனை என்பது உண்டு. அதே போல ரமலான் மாதத்தில் பகல் நேரத்தில் கணவன் மனைவி உறவு வைப்பது என்பது ஹராமான விஷயமாகும். அதை செய்தாலும் நோன்பு முறிந்துவிடும், அவனுக்கு தண்டனை என்பது உண்டு. நோன்பாளிக்கு சுன்னத்தான விஷயங்கள் உண்டு, நோன்பாளிக்கு ஹராமான விஷயங்கள் உண்டு, நோன்பாளிக்கு கராகத்தான விஷயங்கள் உண்டு, நோன்பாளி செய்ய வேண்டிய விஷயங்கள் உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் நோன்பு சம்பந்தமாக உண்டு. அதை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நோன்பாளிக்கு சுன்னத்தான விஷயங்கள், அதாவது செய்தால் கூலி உண்டு, நன்மை உண்டு. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்வதால் உங்களுக்கு நன்மையை நீங்கள் வாங்குகிறீங்க, நன்மை நமக்கு பெற முடியும். செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அதற்கென்று தண்டனை என்பது கிடைக்காது. செய்தால் நன்மையை வாங்கலாம். சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த விஷயங்கள், சஹாபாக்களுக்கு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த விஷயங்கள், அதுதான் சுன்னத் என்பது. இந்த ரமலானில் நமக்கு சுன்னத்தான சில விஷயங்கள் உண்டு. ஒன்றாவது, இந்த ரமலான் மாதத்தில் எல்லா இரவிலும் குளிப்பது என்பது சுன்னத்தாகும். சகோதரர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சகோதரிக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இரவில் குளிப்பது என்பது சுன்னத்தான ஒரு விஷயம். பகலில் குளிப்பதற்கு சுன்னத்து கிடையாது. இப்போ உடம்பில் நல்ல வேர்வையாக இருக்கிறது, ஏனென்றால் ரொம்ப சூடு நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம், அப்போது நம்ம குளிக்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு நெஜீஸ் நமது உடம்பில் இருக்கிறது, அப்போது நம்ம குளிப்போம். அல்லது நாம் வேலைக்கு செல்கிறோம், அல்லது ஆஃபீஸுக்கு செல்கிறோம், அல்லது வியாபாரத்திற்கு வேண்டி செல்கிறோம், அந்த நேரத்திலும் குளிப்பது வழக்கமான ஒரு விஷயமாகும். ஆனால் நாம் பகலில் குளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நோன்பாளி கவனிக்க வேண்டியது, அவனுடைய வாய் வழியாக தண்ணீர் உள் சென்றால் அவனுடைய நோன்பு என்பது முறிந்துவிடும், நோன்பை அவன் இழந்து விடுகிறான். அதே போலவே காதுகளில் அதிகமாக தண்ணீர் அவனுடைய காதுகளில் உள் சென்றால், தெரிந்தே அவன் செய்தால் அந்த இடத்திலும் நோன்பு என்பதை அவன் இழந்து விடுகிறான், நோன்பு முறிந்துவிடும். திறந்திருக்கும் உறுப்பு வழியாக தண்ணீர் உள் சென்றால் நோன்பு என்பது முறிந்துவிடும், அதை கவனித்து கொள்ளுங்கள். அப்போ நோன்பாளி பகல் நேரத்தில் குளிப்பது சுன்னத்து கிடையாது, இரவில் குளிப்பது சுன்னத்தாகும். நோன்பு திறந்துவிட்டு திராவியா தொழுகைக்கு முன், அது தொழுகைக்கு செல்வதற்கு முன்னதாக குளிப்பது சுன்னத்தாகும். அல்லது எஷா தொழுகை முன் குளிப்பது சுன்னத்தாகும். குளித்து அந்த நேரத்தில் நமக்கு ஃப்ரெஷ் ஆகலாம். இது இரண்டுமே முடியவில்லை என்றால் நாம் சஹருக்கு எழும்பக்கூடிய அந்த நேரத்தில் நாம் குளித்து சுத்தமாவது என்பது சுன்னத்தாகும். இனி ஜனாபத்தாக இருந்தால் அவன் ஃபஜருக்கு முன்னதாக அவன் குளித்திருக்க வேண்டும். அப்போது சுன்னத் விஷயம் என்பது இரவிலோ சகருடைய நேரத்திலோயோ குளிப்பது நோன்பு இந்த ரமலான் மாதத்தில் சுன்னத்தான ஒரு விஷயமாகும். இரண்டாவது அதிகமான ஒரு சுன்னத்தான ஒரு விஷயமாகும், இரவிலோ அல்லது சகருடைய நேரத்திலேயோ மணமான பொருட்களை அவனுடைய உடம்பில் பூசுவது. பகல் நேரத்தில் ஒரு சகோதரர் ஆனாலும் சகோதரி ஆனாலும் அத்தர் பூசுவது அல்லது மணமான பொருட்களை உடம்பில் பூசுவது என்பது கராகத்தாகும். செய்யாமல் இருப்பது நல்லது, ஏனென்றால் அந்த நேரத்தில் நோன்புடைய நன்மை சிறிது குறைகிறது. அதே நேரத்தில் இரவிலோ அல்லது சஹருடைய நேரத்திலேயோ நீங்கள் மனம் தரும் பொருட்களை நீங்கள் பூசிக்கொள்வது என்பது சுன்னத்தான ஒரு விஷயமாகும், அதிக சக்தி நிறைந்த ஒரு சுன்னத்தாகும். அது நீங்கள் இப்போ கேட்கலாம், அந்த ஒரு மனம் பகல் நேரத்திலும் உடம்பில் இருக்குமே அப்படின்னு. அதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏனென்றால் அது சஹர் நேரத்திலேயோ அல்லது இரவிலோ செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது இரவில் நீங்கள் நல்ல மனம் தரும் பொருட்களை பூசிக்கொள்ளலாம், அல்லது சகர் நேரத்திலும் உங்களுக்கு பூசிக்கொள்ளலாம். அடுத்த விஷயம், ஒவ்வொரு சகோதரியும் 5 நேரம் நாம் தொழுகின்றோம். பாங்குடைய ஓசை கேட்ட உடனே நாம் தொழ செல்கிறோம். ஆண்கள் பள்ளிக்கு செல்கிறாங்க. பாங்குடைய ஓசை கேட்ட உடனே ஒவ்வொரு சகோதரரானாலும் சகோதரி ஆனாலும் இந்த ஒரு வார்த்தை கூறினால் சொர்க்கத்தின் 8 கதவுகளும் நமக்கு வேண்டி திறக்கப்படும். ஒரு நோன்பாளியை பொறுத்தவரை அவன் சொர்க்கத்தில் நுழைவதற்கு ரயான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்தவனாகும் ஒரு நோன்பாளி என்பவன். அந்த அளவிற்கு சிறப்பு நிறைந்த நோன்பாளி பகல் நேரத்திலோயோ அல்லது இரவு நேரத்திலோ 5 நேரத்திலும் பாங்குடைய அழைப்பு வந்தவுடன் இந்த வார்த்தைகளை அவன் ஓதினால் சொர்க்கத்தின் 8 கதவுகளும் அவனுக்கு வேண்டி திறக்கப்படும். இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் இதை செய்தால் அளவில்லாத பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். நாளை சொர்க்கத்தில் மட்டுமல்ல, இந்த துனியாவிலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பிரதிபலனை வழங்குவான். இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஒரு அமல் செய்தால் 70,000 70 லட்சமாக நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். பாங்குடைய அழைப்பு கேட்ட உடனேயே நாம் ஒவ்வொரு மோமீனும் ஓத வேண்டியது மர்ஹபன் பில் காஇலி அதலா மர்ஹபன் பி சொலாத்தியாஹிலா, மர்ஹப பில் காஇலி அதலா மர்ஹப பி சொலாத்தியாஹிலா. அதாவது பாங்கை நாம் வரவேற்கிறோம், அதன் பின்பு பாங்கிற்கு பதில் கூறுவது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அதிலும் மஹரிபுடைய பாங்கிற்கு நாம் பதில் கொடுப்பது என்பது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் சரி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களுடைய வேலை ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்.
அந்த பிஸியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மகரிப்புடைய பாங்கிற்கு நீங்கள் பதில் கொடுத்தால் அது ஒரு புண்ணியமான ஒரு விஷயமாகும். பாங்கிற்கு பதில் கொடுக்கும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று கேட்டவுடன் இந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் ஓதினால் உங்களுடைய கண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அல்லாஹு தாலா தரமாட்டான். கண்ணிற்கு கேன்சர் வந்த எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கண் அப்படியே திறந்தே இருக்கும், கண்ணை அவர்களுக்கு அடைக்க முடியாது. கண்ணிற்கு கேன்சர் இருக்கிறது, துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு கூறினவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதே போல கண்ணில் ஒரு பரு இருக்கிறது, அதிகமான வலி, கண்ணின் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி கண்களுக்கு அதிகமான நோய்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக்கும் இப்போது. அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த சூடு நிறைந்த வெயில் நிறைந்த காலத்தில் கண்ணிற்கே அதிகமான அலர்ஜி என்பது வருகிறது. அப்படிப்பட்ட கண் நோய்கள் வராமல் இருக்க, கண்ணிற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்க எல்லா நாட்களுமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓத வேண்டியது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று மகரிப்புடைய பாங்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு ஓசை கேட்டவுடன், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் ஓத வேண்டியது மர்ஹபன் பி ஹபீபி குர்ரத் ஐனி முஹம்மது பினி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மர்ஹபன் பி ஹபீபி குர்ரத் ஐனி முஹம்மது பினி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் ஓத வேண்டும். அப்படி ஓதி 2 கைகளிலும் ஊதி உங்களுடைய கண்களில் தடவிக்கொள்ளுங்கள். அதாவது இறைவா, கண்களுக்கு குளிர்மையான இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அவர்களுடைய மகனான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை ஓதி நாம் கண்களில் தடவுகிறோம். அல்லாஹு தாலா நமது கண்களுக்கு எந்த ஒரு நோயையும் வழங்க மாட்டான். கண்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் அதை இறைவன் போக்கி தருவான். இனி அடுத்த ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம், யாராவது உங்களிடத்தில் சண்டையிட வந்தால் அல்லது குறை கூற வந்தால், அடுத்தவர்களை பற்றி குறை கூற வந்தால், ஏதாவது ஒரு அடுத்தவர்களை பற்றி பேச வந்தால், அவன் அப்படிதான், இவா அப்படிதான், அவள் அதை செய்ய மாட்டா, அவளுடைய வேலை பாரு, அப்படி என்று உங்களிடத்தில் பேச வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் நோன்பாளி. அப்படி கூறுவது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அதே போல் நீங்கள் ஒரு நபரை அழைத்து நோன்பு திறக்க வைக்கிறீங்க என்றால் அது சுன்னத்தான ஒரு விஷயமாகும், அதிகமான சுன்னத்து நிறைந்த விஷயமாகும். ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நோன்பு திறக்க வைக்க நமக்கு முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு பணம் நமது கைகளில் இருக்காது. உங்களுடைய கைகளில் இருந்து ஒரு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க அல்லது 500 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, இதையும் நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதையும் நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்தா அவ்வளோ பேர் நோன்பு திறக்க வைக்க என்ன கூலியோ அதே கூலியை இறைவன் உங்களுக்கும் வழங்குகிறான். அதே போலவே திராவியா தொழுகை என்பது ஒரு நோன்பாளிக்கு சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அதே போலவே சகர் உணவு சாப்பிடுவது என்பது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அந்த நேரத்தில் எழுந்து 1 கப் டீ அல்லது 1 கப் பால் குடிப்பது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். சகர் எழும்பக்கூடிய அந்த அடியானுக்கு வேண்டி மலக்குமார்கள் துவா செய்வாங்களாம். அப்போ அவங்களுடைய துவா நமக்கு கிடைக்கும். அது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். சகருடைய நேரத்தில் அடுத்தவர்களையும் சகர் சாப்பிட நீங்கள் எழுப்பினால் அதுவும் சுன்னத்தான ஒரு விஷயமாகும். உங்களுக்கு நன்மையை கொண்டு தரக்கூடிய ஒரு விஷயமாகும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் மட்டும் எழுந்து சகர் சாப்பிட்டு தஹஜ்ஜுத் தொழுவதை விட உங்களுடைய பிள்ளைகளையும் எழுப்பி உங்கள் மனைவியையும் எழுப்பி நீங்கள் செய்வது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். இனி சுன்னத்தான மற்றொரு விஷயம், குரான் பார்த்து ஓதுவது. உங்களுக்கு ஃபாத்திஹா சூராவாக இருந்தாலும் சரி, குரானை பார்த்து ஓதுவது இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பாளியாக சுன்னத்தான ஒரு விஷயமாகும். தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள், அது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அதே போல சுன்னத்தான ஒரு விஷயம், நேரம் ஆகிவிட்டது என்றால் அந்த நேரத்தில் நோன்பை திறந்து விடுங்கள், அது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் இருக்கிறது, அப்படி நோன்பு அதே நேரத்தில் துறந்தால் ஒரு உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹு தாலா நீக்கி கொடுப்பான், போக்கி கொடுப்பான். நாம் முஸ்லிம் சமுதாயத்தினரை வேண்டுமென்றே தாக்குவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதனைகள் அதிகமாக வருகிறது. அப்போது இந்த ரமலான் மாதத்தின் பரக்கத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அமல் கொண்டு நமக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹு தாலா போக்கி தருவான். அதில் உள்ள ஒரு சுன்னத்து தான், நேரமாகிவிட்டது என்றால் அந்த நேரத்தில் நோன்பை திறந்து விடுங்கள். இனி சகோதரிகளுக்கு வீட்லையும் பள்ளியும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால், தூரமாக இருந்தால் அந்த நேரமான உடனே நோன்பை திறந்து விடுங்கள். இதெல்லாம் கேட்கக்கூடிய நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா என்று. இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ பேர் இதை செய்கிறாங்க? இந்த ஒரு விஷயம் மூலமாக, அதுவும் இந்த மாதத்தில் நமக்கு அதிக நன்மை அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள் மூலம் நமது பல தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான். நமக்கு நன்மையை கொண்டு தரக்கூடிய விஷயங்களாகும் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம்.
சுன்னத்தான விஷயம், புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் ஒரு அடியான் ஒரு சுன்னத்து செய்தால் அவனுக்கு ஃபர்லுக்க நன்மை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். ஒரு ஃபர்லு செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மை அல்லாஹு தாலா வழங்குகிறான். அதனால் எந்த ஒரு மூமினும் நஷ்டமடைந்து விடக்கூடாது. இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக ஒருவர் இதை செய்யும்போது அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இல்மை நாமும் செய்து அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம். இன்னும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.